நம்ம இன்னைக்கு இந்த சீசன்ல கிடைக்கிற மேங்கோவை வச்சு வெறும் 3 பொருளோட மேங்கோ டிலைட் பால் ரொம்ப ஈஸியாகவும் நல்ல ஸ்வீட்டாகவும் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த ஆயில் நெய் எதுவுமே யூஸ் பண்ணாம ஹெல்த்தியான ரெசிபி இது. மேங்கோ சீசன் டைம்ல இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட் டு இந்தியன். 2 மாம்பழம் நல்லா பழுத்ததை எடுத்துக்கோங்க, தோல் சீவிக்கோங்க. நான் செந்தூர மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழ வெரைட்டி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பல்ப்பை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச மாம்பழ பல்ப்பை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம், இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிறத கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ப்ரௌன் கலர் ஸ்கின்னை கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை. கட் பண்ணினதை மிக்சி ஜாரில் போட்டு அரைங்க, தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு வடக்கல் வச்சுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதில் மிக்சி ஜாரில் ட்ரையாக அரைச்ச தேங்காயை போட்டுக்கோங்க. நல்லா வறுங்க. தேங்காயில் இருக்கிற தண்ணி ரிமூவ் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வருங்க. இப்போ டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் மேங்கோ டிலைட் பால் கோட்டிங்க்கு தேவைப்படும். இப்போ அரைச்ச மாம்பழ பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாம். மாம்பழமே அதிக இனிப்பு இருக்கிறதுனால கரும்பு சர்க்கரை கம்மியாக ஆட் பண்ணினாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு மாவு பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மேங்கோ டிலைட் பால்ஸை ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இது எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட் இது. ஏன்னா தேங்காயை நல்லா வறுக்கிறதுனால தேங்காய் ஒரு ஃபீல் குட் ஃப்ளேவர் தரும். இந்த பதம் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆறிடுச்சு. இப்போ பால்ஸ் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாத்தையும் பால்ஸ் பிடிச்சிக்கோங்க. பால்ஸ் பிடிச்ச பிறகு கோட்டிங்க்கு டெசிகேட்டட் கோகோனட்டில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி டெசிகேட்டட் கோகோனட்டில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மேங்கோ டிலைட் பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், மேங்கோ டிலைட் பால் ரெடி. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.